ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதிகள், பலவீனங்கள், விபத்துகள், நாசமோசங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், கலக்கங்கள், கவலைகள் மத்தியில் எங்களை காத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பெரிய போராட்டங்களையும் சந்தித்து வருகிற சூழ்நிலையில் அந்த போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தருடைய அமைதியான தென்றலுள்ள பரிசுத்தாவின் கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதியஸ்தருக்காக நான் ஜெபித்த பொழுதெல்லாம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவருக்கு நீ கொடுத்து வருகிற சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். இரவிலே கொடுத்து வருகிற உறவுக்காய் உறக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். பகலிலே கொடுக்கிற பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். பயண பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உணவும் உடுக்க உடைய தங்கியிருப்பிடம் தந்து நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாளிலும் கூட ஈரமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான மரவில் இருக்கிறோம், சர்வவல்ல நிழலில் தங்குகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு குறைவில்லை. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற பொழுது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்பொன் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்பொன் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கும் ஒளி அல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாகியதால், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாகியதால், என் உள்ளமே ஆஹா, என் தேவனே ஆஹா, என்னாலும் புகழ்ந்திடுவேன். என் உள்ளமே ஆஹா, என் தேவனே ஆஹா, என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கைகளை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோடு கூட இருக்கிறேன். இது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக என் நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் நேற்று மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இந்த ஜாதி பிசாசு, this kind
ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. நேற்று நான் சொன்னேன், டாப் ஹில் டாப் எக்ஸ்பீரியன்ஸு, வேலி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னேன் நான். இப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்கே என்ன செய்கிறாங்க? 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, இன்னைக்கு இதை கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிற முதல் காரியம், நம்ம ஒருவேளை விழுந்து கிடக்கலாம், அல்லது மனநோயினாலே கஷ்டப்படலாம், வேதனையினாலே அழுது கொண்டிருக்கலாம், துன்பத்தினாலே கலங்கி இருக்கலாம், ஒரு விதமான வெறுப்பு நம் உள்ளத்தில் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், இன்னும் ஆண்டவரே காலதாமதமாகுது என்று கவலையும் இருக்கலாம். என்று நம்மை பார்த்து ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செய்கிற காரியம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அவர் வந்து அவளை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவரோடு இருக்கும் பொழுது இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ரிவார்டு, வெகுமதி, பலன். அவர் தொடுவார், அவர் எழுந்திருக்க பண்ணுவார், நம்மை பயப்படாதிருக்கவும் பண்ணுவார். சரிங்களா? அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசு தவிர வேறு ஒருவரும் இல்லை. சடனா அங்க மோசேயும் எலியாவும் காணாம போயிட்டாங்க. அவர்கள் மலையிலிருந்து இறங்குற பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தொழிந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது அவருடைய சீஷரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரர்கள் சொல்கிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். எவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான்ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். சரி, எலியா யாராம்? எலியா யாரு? யோவான்ஸ்நானன். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு கண்டென்ட், ஒரு சின்ன ஒரு அர்த்தம், அதாவது மறுபிறவி. ஏற்கனவே நேற்றே நான் அதை ஆரம்பித்தேன். எலியா யோவான்ஸ்நானனை போல வந்தார். எலியாவின் ஆவி யோவான்ஸ்நானத்தில் இருந்தது. எலியாவின் ஆவி முதல் எலிசாவில் இருந்தது. அதற்கு பிறகு எலியா முந்தி வர வேண்டும். இதை நீங்கள் யோசித்து பாருங்க. அப்போ உங்களுக்கு சில விடைகள் கிடைக்கும். இழப்பை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, மரணத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க, வேதனை அடைய மாட்டீங்க. இறப்பு குறித்து கர்த்தரில் ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தருக்காக நிற்கிறவங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய இறப்பு அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானது. சரிங்க, நீங்கள் யோசித்து பாருங்கள், அது உங்களுக்கு என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரோ. ஏன்னா எலியா வந்தாயிற்று, அவர் யோவான்ஸ்நானகன். ரைட். அவர் ஜனத்திலிருந்து வந்தபோது ஒரு மனுஷனிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு உறங்கும், அவன் சந்திரோயாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். இப்போ மேலே இருந்துட்டாங்க, டாப்ல இருந்தாங்க. தெய்வ மகிமை அவள் மேலே மூடினது. 40 நாள் உபவாசம் இருந்த மோசே வந்தார். 2 முறை 40 நாள். எலியா 40 நாள் உபவாசம் இருந்தவர் வந்தார். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு, அதெல்லாம் நான் வாசிக்க கேட்டோம். இப்போ பயங்கர சந்தோஷம். இதில் நீங்கள் வேறு அதிகாரங்கள் பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லுவார், முந்திரி கொட்டை மாதிரி. எப்பவுமே பேதுரு முந்திரி கொட்டை தானே சொல்லுவார். ஐயா, நம்ம இறங்கி போக வேண்டாம், கீழே போக வேண்டாம்,
உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு கூடாரம், மோசே ஒரு கூடாரம் நான் போடுகிறேன், நம்ம இங்கே தங்கி விடலாம் என்று அவன் சொல்கிறான். ஆண்டவர் அதற்கு அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அது என்ன சொன்னாருன்னு சொல்லி நீங்க வேறு வேறு காஸ்பல்ல நீங்க வாசிக்கணும். ஆனா ஒண்ணு மாத்திரம் என்ன நிஜம் என்னன்னா, சில நேரங்களில நமக்கு இந்த மவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மவுண்ட் ஒரே, மவுண்ட் சீனா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபிகரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆண்டவர் பரஸ்பரம் தம்மை பிள்ளையா ஏற்றுக்கொண்டு நம்மை மகிமைப்படுத்துவார். வானத்திலிருந்து ஒரு சத்தம்லாம் உண்டாகும். சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், அதே இடத்துல நின்றுட்டா ரொம்ப நல்லது, அதுதான் சூப்பரான பிளேஸு, எனக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, சிரிப்பு, பணம், ஆஸ்தி எல்லாம் அந்த மவுண்டன்ல கிடைக்குது. அதுலேருந்து நான் கீழே இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைச்சா நிச்சயம் நாம தவறா ஆண்டவரை புரிந்து வைத்திருக்கிறோம். எல்லாருக்கும் அந்த மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸோ கிடைக்க வாய்ப்பில்லை. ஆவிக்குரிய ரீதியில் இருக்கலாம். ஆனாலும் கூட சில நேரங்களில் ஸ்பிரிச்சுவலா நீங்க அங்க இருந்தாலும் பிசிக்கலா நீங்க கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். எல்லாரும் இறங்கி வந்து தான் ஆகணும். உலகத்தோட நம்ம போராடி தான் ஆக வேண்டும். வேற வழியே இல்லை. இந்த 40 நாள் நீங்க ஜெபிக்கும் பொழுது அவ்வளவு அன்பா, அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஆனாலும் அதுக்கு பிறகு நம்ம திரும்ப உலகத்திற்குள்ளே போய் தான் ஆக வேண்டும். அதனால தான் இந்த ஜெபத்தை இன்னும் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டும். ஒருவேளை நம்ம 40 நாளோட நிறுத்திட்டா போதாது. அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நம்ம இருக்க முடியும். சரி, என்ன நடக்குதுன்னா, கீழே வந்த உடனே அவனுக்கு ஒரு பெரும் பிரச்சனை ஒன்று காத்துன்னு இருக்கு. ஆண்டவருக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கு. என்ன பிரச்சனைனா, ஒருத்தன் ஜனக்கூட்டத்தில் ஒரு மனுஷன் அவரிடத்துல முழங்கால் படிட்டு தம் மகனுக்காக இறக்கம் கேட்கிறான். என்ன சொல்றான்? சந்தரோகினாலே அவன் கஷ்டப்படுகிறான் என்று சொல்லுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பிசாசு கொடுக்கிற ஒரு வியாதி என்று அர்த்தம். தீ என்பது ரொம்ப பொல்லாத ஒன்று, மரணத்தை கொண்டு வருகிற ஒன்று. ஜலம் என்பது தண்ணீர், அதுவும் மரணத்தை கொண்டு வருகிற ஒன்று. இது ரெண்டுமே கொலை செய்கிற ஆவி என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது தற்கொலைக்கு தூண்டுகிற ஆவி என்று வைத்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில இப்போ ஆண்டவர் இறங்கி கீழே வருகிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில மவுண்டன் டாப்பா இருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் கிராஃப் அப்படி இருக்கும். அடுத்து சடுதியா கீழே வருகிற பொழுது நாம் பார்க்கிற சூழல் என்பது ரொம்ப யதார்த்தமா பிசாசு, சந்திரோகி, தீ, அப்புறம் தண்ணீர், அப்புறம் பள்ளம், அப்புறம் மேடு, அப்புறம் முள், அப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்ட வியாதிகள், வறுமை, வேதனைகள், இழப்புகள், அவமானங்கள், துன்பங்கள், விரக்திகள், தேவையில்லாத குழப்பங்கள் பல இருக்கும். இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். இதனால் அடிக்கடி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படின்னா ஒரு நாள் கூட அவன் நிம்மதியாக இருந்ததில்லை. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க? ஐயோ, நான் ரொம்ப ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் அந்த மகிமையான மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறேன், எனக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் வரும், எல்லாருக்கும் வரும், நிச்சயம் வரும். ஆண்டவருக்குள்ளே சேர்கிற பொழுது பிசாசுக்கு அது பிடிக்காது. பிசாசு நம்ம எப்படியாவது அதிலிருந்து வழி விலகி வரும்படியான தந்திரங்களை செய்வான். ஆனாலும் கூட பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, பயப்படாதீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என்ன செய்கிறார் பார்க்கலாம். அவர் நம்முடைய சீஷரிடத்துல கொண்டு வந்தேன், அவளை சுத்தமாக்க அவர்கள் கூடாமல் போயிட்டு, இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் நான் பொறுமையாக இருப்பேன்? என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதற்றினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அடுத்து அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார். ரீசன் என்ன? ஏன் நாங்கள் ட்ரை பண்ணோமே,
70 டிசைபிள்ஸ் அனுப்பும் பொழுது, 2 அனுப்பும் பொழுது, 12 டிசைபிள் அனுப்பும் பொழுது, அவங்க சந்தோஷமா அதை சொன்னாங்க. பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, வியாதி ஓடுகிறது, நாங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறதுன்னு சொன்னவங்க, பர்டிகுலராக என்ன இன்சிடெண்ட்டை அவங்களால ஏன் செய்யக்கூடாமல் போயிடுச்சு என்ற கேள்வி அவங்களுக்குள்ள வருது. இல்லை, நாங்கள் அப்போ போகும்போது நிறைய பிசாசு விரட்டணுமே, நிறைய வியாதியத்தில் சுகமாக்கினோமே, பிரசங்கித்தோமே, எல்லாரும் கேட்டாங்களே, எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களே, இப்போ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது தான் ஆண்டவர் ஒரு காரணத்தை சொல்லுகிறார், ஒரு ரீசனை சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ரீசன். அது சரி. நீங்கள் இதில் சிலர், நான் சொல்வேன், சிலர் ரொம்ப கஷ்டத்தோடு தான் இருக்கிறீங்க. நம்ம பிரச்சனைக்கு இன்னும் ஒரு முடிவு வரல, தீர்வு வரல. கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் நம்ம ஃபாஸ்டிங் போயிட்டோம். நிறைய பேர் ஒரு நேரம் உபவாசம் இருக்கீங்க, ஒரு நேரம் 2 நேரம் இருக்கிறீங்க, 3 நாள் தொடர்ந்து இருந்திருக்கீங்க, சில நேரம் 10 நாள் இருந்திருக்கீங்க, சில பேர் 24 இருந்திருக்கீங்க, சில பேர் வெஜிடேரியன் மாத்திரம் சாப்பிட்டு பார்ஷியல் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறீங்க, நான்வெஜ் தவிர்த்துருக்கிறீங்க, இறைச்சி உண்ணல, மதுபானத்தை எடுக்கலை. ஆனாலும் இது என்னை விட்டு பிரச்சனை சால்வ் ஆகலை, விலகி போல, ஏன் ஆண்டவரே என்ற கேள்விக்கு இன்னொரு பெரிய விடை என்னன்னா, நம்ம ஜெபத்தில் விசுவாசமும் அவசியம், நம்பிக்கை அவசியம். ஏதோ எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்தோம்னா அதில் ஒரு பலனும் இல்லை. நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். ஆண்டவரே, நான் இதற்காக தான் இருக்கிறேன், என் பிள்ளைக்காக தான் இருக்கிறேன், என் மகளுக்காக தான் இருக்கிறேன், கல்விக்காக, தேர்ச்சிக்காக இருக்கிறேன், எம்பிபிஎஸ் சீட்டுக்காக இருக்கிறேன், அல்லது இந்த மரண படுக்கையிலிருந்து வெளியே வருவதற்காக இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் செட்டில் ஆகும்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு கூட இது பாருங்க. என்ன காரணம்னா அவ்விசுவாசம். உபவாசிக்கிறோம், செபிக்கிறோம், ஆனாலும் அவ்விசுவாசம். இது எப்படி நடக்கும்? அவ்வளோதான், நடக்காது, சான்ஸே இல்லை, இன்னும் வரல, ஏன் வரப்போகுது, வராது என்று அவ்விசுவாசத்தோடு இருக்கிறோம். அப்போது 3 மிக முக்கியம் நம்முடைய ஜெபத்தில். விசுவாசமும் முக்கியம், ஜெபமும் முக்கியம், மாத்திரமல்ல உபவாசமும் முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, கடுகு விதை விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னார். அது அப்புறம் போகும். ஏன்னா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் போகும். அப்போ நம்மக்கிட்ட தாங்க தப்பு இருக்கு. நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. எல்லாம் சரியாயிடும், நான் சுகமாவேன், நான் சாக மாட்டேன், என் பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்வது சரியாயிடும் என்பதெல்லாம் நமக்கு விசுவாசிக்கணும். இந்த நம்பிக்கை நமக்கு மிக மிக அவசியம். கொஞ்சம் கூட அவிசுவாசம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம்தான், அது எக்ஸ்பீரியன்ஸில் வரும். அப்புறம் சொல்கிறாரு, இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் 3-4 இடங்களில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்றுதான் வருமே. இதுதான் முதல் முறையாக இயேசு கிறிஸ்து தாம் சீஷர்களை பார்த்து நம்ம பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் போதும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வியாதியா, மரணமா, கடனா, பிரச்சனையா, துன்பமா, எதிராளிய சத்துருக்கள் வந்திருக்கிறாங்களா, உங்களுக்கு எதிரமாக எழும்பி நிற்கிறாங்களா, நிச்சயமா ஒரே ஒரு விசுவாசம், என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசு பெரியவர், இயேசு எல்லாம் செய்வார், எனக்காக யாவையும் செய்வார், எனக்காக செய்து முடிப்பார். ஒரு விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணலாமா? அதெல்லாம் கண்ணை மூடுங்க. விசுவாசம். ஆண்டவரே, இந்த எதிரி எத்தனை நாள் எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணுவீர், அவனை வீழ்த்த மாட்டீரா? நாங்கள் விசுவாசிக்கிறோம், இன்னைக்கு உங்கள் கரம் பலமாக அவனை அடிக்கப் போகிறது. அதே போல் எங்கள் வியாதி எத்தனை நாள் நான் இப்படி தாங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், விசுவாசிக்கிறோம், நீ உயிருள்ளவர் என்று விசுவாசிக்கிறோம், ஜபத்தின் மேன்மையை நாம் நம்புகிறோம், உண்மையிலே விசுவாசம் வைக்கிறவரும் மரித்தாலும் பிழைப்பான் என்று நம்புகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கடன் எத்தனை நாட்கள் ஆண்டவரே இப்படியே நான் கடனில் வாழ்ந்து கொண்டிருப்பது, கடனில் அநேகர் மறித்து கொண்டு இருக்கிறார்கள், கடன் வாங்கி நம்மளாம் மறித்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட சமயத்தில் என் கடனுக்கு ஒரு வழி என்ன? விசுவாசிக்கிறோம், இயேசுன்னு தவறு செய்துட்டோம், மன்னிச்சுக்குங்க, ஆனால் இயேசுவினாலே
இதிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் நம்பிக்கையை அவமாக்காமல் இருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு நீங்கள் போதை செய்யுங்க. நீங்கள் சொன்னா, நீங்கள் விசுவாசித்தா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.